ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து ஆஃபீஸ் விஷயமாக ட்ரைனிங்க்காக என் ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னையில் ட்ரெயினில் போயிட்டு சென்ட்ரலில் இறங்கிட்டாங்க. ஹாப்பியான மூமெண்ட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பிரியாணி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அது ஃபஸ்ட் டேயோட லஞ்சு. செகண்ட் டே லஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்ரீ குப்தா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கான். அங்கே நார்த் இண்டியன் டிஷ்ங்க. ஸோ இந்த பிளேட் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து இது 300 ருபீஸ் வாங்க ஓகேங்களா. குலோப் ஜாமுன், கேர்டு, அதுக்கப்புறம் பொரியல், ரைத்தா, சாம்பார், ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 பீசஸ் அந்த மாதிரி இருந்துச்சான். ஒருத்து டேஸ்ட்டு ஓகே, பட்டு காஸ்ட்டு ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறமா லன்ச் டைமில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, வாங்க நியர்பை தான் பீச் இருக்குது. ஸோ போகிற வழியிலே தான் ஆக்டர் விஜய், தளபதி விஜயோட வீடெலாம் இருக்குது, பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வர வழியில் விஜய் வீடெலாம் பார்த்துட்டு பீச்சுக்கு வந்திருக்காங்க என்ஜாய் பண்ணலான்னு. செம்ம ஹார்ட்டுக்கு இது ஒரு கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. வந்து நின்று நல்லாவே ரசிச்சிருக்காரு. அதே அட் அ டைமில் என் பொண்ணுக்கு கால் பண்ணிவிட்டு பீச்சில் இருக்கேன், அங்கே இருக்கேன். என் பொண்ணு இப்போயே போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு புரியல. ஸோ நல்லாவே அந்த பீச்சை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. இதில் எத்தனை பேர் இந்த நீலாங்கரை பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வேறு எந்தெந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் என்னோடய கிட்ஸை வச்சு நான் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம கண்டிப்பாக போட்டுருவோங்க மறக்காமல், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நமக்கு பெங்களூரில் வந்து பீச்சே இல்லாதனால என் பையன்கிட்ட நான் இதை சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ அவனுக்குமே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. ஏன் பெங்களூரில் பீச்சே இல்லை, இவ்வளோ மாலை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ டாடி நம்மளெல்லாம் விட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, வரட்டும் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் நான் ஆஃபீஸ் ஒர்க் விஷயமாக தானேப்பா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தார் பசங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படியா டைம் கிடச்சா நம்ம அப்படி கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ நல்லாவே அந்த 2 டேஸில் வந்து லஞ்சு, அப்புறம் டிஃபன்லாம் பார்த்திங்கன்னா மசால் தோசை அது இதுன்னு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சரியான வேறு பேத்திட்டு இருந்தாங்க. நாம் வீட்டில் ஆஸ் யூஷுவல் செய்கிற இட்லி ரைஸை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த 2 டேஸுமே, ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ் ட்ரிப் போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை வேறு பேத்திருக்காங்களா கமெண்டில் சொல்லுங்கள். பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.